வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ். லாஸ்ட் ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கு அதோட இண்டெக்ஸ். மிட் கேப் பார்த்தீங்கன்னாக்கா -4.31% ஃபால், ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா -7.83% ஃபால். இது ஒரு 1 வீக்கில் மட்டும். நிறைய ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரே நாளைக்கு கூட 10% இந்த லோவர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்கு. ஆனால் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு சடனாக ஒரு ஃபால் வந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ் அந்த ஒரு ஃபாலுக்கு கீழே வரும். ஆனால் லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே போயிட்டே இருக்கும். ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ்க்கு என்னென்னா அந்த ஒரு வாலட்டாலிட்டின்றது டெம்பரவரி தான். க்ரோத் இஸ் பர்மனண்ட் ஃபார் ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக், அந்த ஒரு ஸ்டாக்கை பற்றின ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்க்கெட் வந்து ஒரு 4% விழுந்ததுன்னா மார்க்கெட்டை விட அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ தட் கிவ்ஸ் எ கிளியர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஒரு ஸ்டாக்கை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ எம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் $2 மில்லியன். 2 புக்குமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபிஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸோ இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிடி சிமெண்டேஷன். இன்னைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து $298. இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 358. ஸோ அந்த ஒரு பீக்லேருந்து பார்த்தீங்கன்னா 16% இந்த ஸ்டாக்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. நிறைய மிட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா -4%, ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 7.81% ஃபாலில் இருந்தாலும் இது வந்து அதை விட ஒரு டீப்பான ஒரு ஃபாலில் தான் இருக்குது. மார்க்கெட் கேப் வந்து 5,130 crore. ஸோ மார்ஜினலாக இட் இஸ் இன் பிட்வீன் ஸ்மால் அண்ட் மிட் கேப். அந்த ஒரு ஸ்மால்லேருந்து ஒரு மிட் கேப்புக்கு வளர்ந்து வர ஒரு ஸ்டாக் இது. இந்த ஐடிடி சிமெண்டேஷன் அப்படின்ற கம்பெனி என்ன கம்பெனின்னாக்கா, இவங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய ஒரு வெண்டார். இவங்க இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் இதை மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸில். ஸோ குறிப்பாக என்ன அப்படின்னாக்கா ஏர்போர்ட்ஸ், ஹைவே, நிறைய மெட்ரோ ஒர்க்கு சென்னையில் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய மெட்ரோ ஒர்க்ஸோட சைட்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிடி சிமெண்டேஷன் அந்த ஒரு மெட்ரோ ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க, சப் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு மெட்ரோ ஒர்க்குக்கு தேவையான மைக்ரோ டனலிங், ஹைவேஸ், ஏர்போர்ட்டுக்கு தேவையான டிசைன்ஸ் இது எல்லாமே இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா இட்டாலியன் டாய் டெவலப்மெண்ட் பப்ளிக் கம்பெனி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிக்கு இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் இந்தியன் கம்பெனிக்கு நோ ஹவுன்னு சொல்லக்கூடிய எல்லா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டிசைன்ஸ் எதை எப்படி பண்ணணும். பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இட் இஸ் டெஃபினெட்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நல்லா அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. அதில் ஒரு ஒன் சர்ச் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடிடி சிமெண்டேஷன். ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் டிசைன்ஸு இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. இவங்களோட ஜாகிரபிக்கல் ஸ்பிளிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 25% ஆர்டர் புக் வச்சுட்டு இருக்காங்க. மெட்ரோ ஒர்க் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் 23%, கர்நாடகா 13%, டெல்லி 10%. ஸோ அப்படியே இவங்க பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் இந்தியா இருக்காங்க, ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்காலேயும் இவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது. இட்ஸ் சப்சிடரி, அதனால தான் வேர்ல்டு வைட் போகாமல் இந்தியாவிலேயே இருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆர் வெரி வெரி ஃபியூ காம்படிஷன் வென் இட் கம்ஸ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதில் நோ ஹவ் அந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராங் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிடி சிமெண்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கவே முடியாது, மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ குவாலிட்டி வைஸ் இட் இஸ் டெஃபினெட்லி எ குட் கம்பெனி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபைனான்ஷியலுங்க. தட் இஸ் வேர் ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா கோவிட் டைம். அந்த டைமில் வந்து 2,861 crores சேல்ஸ். 2021 2,728 டிப்பு, சேல்ஸ் டிப்பாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த டைமில் லாக்டவுன் அப்படின்றதுனால ஒரு 6 months எந்த வித ஆக்டிவிட்டியும் கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி 2022 பார்த்தீங்கன்னா 3,809 crore ஒரு எலிவேஷன். மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 5,091, 2,861லேருந்து 5,091 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் சேல்ஸ், ஆல்மோஸ்ட் டபுள். அது மட்டும் இல்லைங்க, ப்ராஃபிட்டபிலிட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு எலிவேஷன், நல்ல ஒரு ட்ரெஜெக்டரி க்ரோத். 2020 பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ராஃபிட் 40 crore. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டிப் 2021 கோவிட் டைம்ஸில் 16 crore.
2022 பார்த்தீங்கன்னா 40 crore 16 வந்துட்டு 69 crore அண்ட் 2023 பார்த்தீங்கன்னா 125 crore. பெரிய ஒரு 40 to 125ன்றது பார்த்தீங்கன்னா 3 times, சேல்ஸ் 2 times ஆயிருக்கு, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3 times ஆயிருக்கு. டிசம்பர் 2023 அவங்க ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட், அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட். ஸோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டெஃபினெட்லி எ வெரி பாசிட்டிவ் ஃபைனான்ஸ். சரி, குவாலிட்டி நல்லா இருக்குது, ஃபைனான்ஸ் நல்லா இருக்குது, ஸ்டாக்கை உடனே வாங்கிடலாமான்னாக்கா வேல்யூவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வேல்யூவேஷனில் இந்த எஃப்ஐஐஸ் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எஃப்ஐஐ ஹோல்டிங் இந்த ஒரு கம்பெனியில் இருக்குது. எம்ஐடின்னு சொல்லக்கூடிய இந்த மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மெஜாரிட்டி எஃப்ஐஐ ஷேர் ஹோல்டிங் 5.32% இவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த டாப் லீடிங் யூனிவர்சிட்டி இன் த என்டையர் வேர்ல்டு. எம்ஐடின்னு சொன்னாலே ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட். அவங்க இந்த ஒரு கம்பெனியில் 5.32% மெஜாரிட்டி எஃப்ஐஐ ஸ்டேக் வச்சுட்டு இருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி கூட பார்த்தீங்கன்னாக்கா 0.57. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெட் டு ஈக்விட்டி வந்து மினிமம் 1க்கு மேலே தாங்க இருக்கும். ஆனால் இவங்க 0.57 வச்சிருக்கிறது இட் இஸ் டெஃபினெட்லி எ வெரி டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 5 years ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்கா 487, ஆல்மோஸ்ட் ஒரு 500 crore. 487 crore is the free cash flow. That is also very good. So இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் டேர்ம் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 yearsஆக 38% CAGR கொடுத்துருக்கு. லாஸ்ட் 5 years பார்த்தீங்கன்னா 18% CAGR. லாஸ்ட் 3 year 57% CAGR. லாஸ்ட் 1 year மட்டும் 200% இந்த ஸ்டாக் ஹேஸ் க்ரோன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 300. இட்ஸ் அமேசிங் க்ரோத். அது அஃப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது லாஸ்ட் ஒரு 1.5 years வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரேலி. அதில் இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டாக் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ பொட்டன்ஷியல் டேர்ன் அரவுண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் த ஸ்கோப் ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 5 yearsக்கு ரொம்பவுமே பிரகாசமாக இருக்குங்க. நிறைய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் ஸ்கோப் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஏர்போர்ட்ஸ், ஹைவே, மெட்ரோ கைண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கோப். ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்கானா? நிச்சயமாக இல்லை. எஸ்பெஷலி ஆஃப்டர் 1.5 years ரன் அப். பட் எப்போவுமே ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காக எடுத்துக்கங்க. ட்ரெண்ட் எடுத்துக்குங்க, டைட்டன் எடுத்துக்குங்க, எந்த ஒரு பாப்புலர் கம்பெனியாக இருந்தாலும் எடுத்துக்குங்க. மார்க்கெட் லீடர் இன் ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்ஸ், செக்டார்ஸ், அவங்க வேல்யூவேஷன் எப்பவுமே வந்து ஒரு அட்ராக்டிவ் லெவலில் வாங்கவே முடியாது. எய்தர் இட் ஷுட் பி ஃபேர் ஆர் இட் ஷுட் பி எக்ஸ்பென்சிவ். ஒன்லி திங் என்ன பார்க்கணுன்னா நீங்கள் ஃப்யூச்சர் இப்போ பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராஃபிட் அப்படியே சஸ்டெயின் ஆகுமா, அந்த ஒரு ட்ரெஜெக்டரி, அந்த க்ரோத் அப்படியே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட வந்து ஸ்கோப் இருக்குதா, மார்க்கெட்டில் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும். இவங்க அதை டெலிவரி பண்ணுற அளவுக்கு மேனேஜ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டுமே நல்லா இருக்குது ஐடிடி சிமெண்டேஷனில். ஸோ பொட்டன்ஷியல் டேர்ன் அரவுண்ட் இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பேரை சொன்ன உடனே விழுங்கடிச்சு இந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க. டெஃபினட்டாக வேல்யூவேஷன்ஸ் ஆர் நாட் வெரி அட்ராக்டிவ். ஃபேர்னு சொல்லலாம், இல்லைனாக்கா ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் கண்டிப்பாக. ஸோ எப்படி வாங்கணுன்னாக்கா இந்த ஸ்டாக்கை உங்கள் ரேடாரில் வைங்க. ரெகுலராக பை பண்ணுங்கள். ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டியை பார்த்து பை பண்ணுங்கள். ஸோ கன்சிடரிங் குவாலிட்டி, ஃபைனான்ஷியல், வேல்யூவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் கொடுக்கக்கூடிய பை ஸ்கோர் ஃபார் தி ஸ்டாக் இஸ் 7.5. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு மிட்கேப் ஃபாலில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ளீஸ் கிவ் மீ அ கமெண்ட். வாங்க போகிறீங்களா? நல்ல ஸ்டாக் தானா? ஹவு டு யூ ஃபீல்? கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபிஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்டுக்கான லிங்க் இருக்குது, ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க்குமே இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்டு டு திஸ் சேனல். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.